नारायणाखिलगुरो भगवन्नमस्ते सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द त्वत्सेवोत्कः सौभरेर्नाम पूर्वं कालिन्द्यन्तर्द्वादशाब्दं तपस्यन् मीनव्राते स्नेहवान् भोगलोले ताक्ष्यं साक्षात् ऐक्षताग्रे कदाचित् त्वत्सेवोत्कः सौभरिर्नाम पूर्वம் பூர்வம்னா முன்னால் ஒரு காலத்தில் ஒரு சமயத்தில் ஒருத்தர் இருந்தா ஒன்னையே சேவை செய்துட்டு இருந்தவா எப்போதுமே பகவான் சேவையில் இருக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு முனி அவரோட பேர் சௌபரி சொல்லப்பட்ட ஒரு முனி இருந்தாளாம். எங்கிருந்தா காலிந்தியந்த துவாதசாப்தம் தபஸ்யன் காலிந்தி நதி கரையில் எத்தனை வருஷம் தபஸ் பண்ணுறா? துவாதசாப்தம். துவாதசானா 12, அப்தம்னா வருஷம். 12 இயர்ஸ் கண்டினியூஸாக தபஸ் பண்ணிட்டு இருந்தா. எப்போவுமே பகவானை நினைக்கப்பட்ட ஒரு சௌபரி சொல்லப்பட்ட முனி. என்ன இருந்தப்போ அந்த 12 வருஷம் தபஸ் பண்ணி அந்த தண்ணிக்குள்ளேயே 12 வருஷம் இருந்திருக்கா. அதனால மீனவ்ராத்தே ஸ்னேகவான் போகலோலே, இப்போ தண்ணிக்குள்ளே இருந்ததுனால அந்த நதிக்குள்ளே இருந்து தபஸ் பண்ணுறதுனால அங்கே இருக்கிற மீன்கள் எல்லாம் இவரை சுற்றி வந்து அந்த மீனுக்கும் இவருக்கும் ரொம்ப ஸ்னேகம் வந்து விடுறது. இவளுக்கும் மீனை ரொம்ப ஸ்னேகிக்கிறா. அதே மாதிரி மீனும் இந்த சௌபரி முனியை ரொம்ப ஸ்னேகிக்கிறதா. அந்த சமயத்தில் என்ன ஆகுது? தாக்ஷ்யா சாக்ஷாத் ஐக்ஷதாகிரே கதாச்சித்து. ஒரு நாளைக்கு அங்கே என்ன பார்க்குறா? ஒரு பக்ஷியை பார்க்குறா. யார் அது? கருடன். ஒரு கருடனை அந்த நதி கரையில் இவர் பார்க்குறாளாம். தத்வாஹம் தம் சக்ஷுதம் திருக்ஷசூனும் மீனம் கஞ்சித் ஜக்ஷதம் லக்ஷயன் சஹா தப்தஸ்சித்தே சப்தவானத்ர சேத்வம் ஜந்தூன் போக்தா ஜீவிதம் சாபி மோக்தா. துவத்வாகம் தம் சக்ஷுதம் திருக்ஷசூனும். ஸோ துவத்வாகம் உன்னோட வாகனமான அந்த கருடன் அந்த நதி கரை தீரத்துலேருந்து உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ அந்த வாகனம் என்ன பண்ணுறதா? அந்த கருடனுக்கு ரொம்ப பசி வந்து கொடுத்து அந்த சமயத்தில். ஸோ அந்த கருடன் என்ன பண்ணுறான்னா அந்த நதி கரையில் நிறைய மீன் இருந்தது இல்லையா அந்த நதியில், அதில் ஒரு மீனை எடுத்து சாப்பிட்டு விடுறது பசினால. ஸோ அதுக்குள்ளே என்னது? மீனம் கஞ்சித்து ஜக்ஷதம் லக்ஷயன் சஹா, அது மீனை சாப்பிட்டு விடுறது. அதனால தப்தச்சித்தே சப்த வானத்திர சேத்தம் ஜந்தூன் போக்தா ஜீவிதம் சாப்பி மோக்தா. ஸோ இந்த சௌபரி அந்த முனி வந்து பார்த்து விடுறா இந்த கருடன் வந்து அந்த மீனை சாப்பிட்றதை. அதனால அவருக்கு ரொம்ப மனசு கஷ்டப்படுறதா. ஏன்னா அவருக்கு அந்த ரொம்ப ஸ்னேகம் அந்த மீன்கள்கிட்ட. அந்த மீனை இந்த கருடன் சாப்பிட்டு விட்டேன்னு சொல்லிட்டு கோபம் வந்து விடுறது, மனசு ரொம்ப துக்கப்படுறது. அதனால என்ன பண்ணுறா? கருடனுக்கு சாபத்தை கொடுக்குறாளாம். என்ன சாபம் கொடுக்குறா? ஜந்தூன் போக்தா ஜீவிதம் சாப்பி மோக்தா. நீங்கள் இருக்கிற ஜந்துக்கள்னா அந்த ஜலத்துக்குள்ளே இருக்கிற எந்த இதானும் மீனோ என்னெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது, அந்த எந்த ஜந்துவை நீ சாப்பிட்டாலும் உனக்கு நான் மோட்சத்தை கொடுத்து விடுவேன், நீ மோட்சத்தை அடைஞ்சு விடுவாய் மீன்ஸ் சொன்னேன் கொண்டுடுவேன் நான் சொல்லி சாபம் கொடுத்துட்றா. அதனால் இங்கேருந்து இடத்த விட்டு நீ காலி பண்ணுன்னு சொல்லி விட்றா. ஸோ அங்கேயே அந்த கருடன் போயிடுறதப்போ ஸோ அந்த ஒன்றும் சாப்பிடக்கூடாது, அது நீ அந்த நதிக்கரையில் இருக்கிற எந்த ஜந்துக்களையும் சாப்பிடக்கூடாது கருடன் சொல்லி அவர் அதுக்கு ப்ராமிஸ் பண்ணி விட்டு விடுறா. தஸ்மின் காலே காலியக்ஷ்வேலதர்பாத் சர்பாராதே கல்பிதம் பாகமஷ்ணன் தேன க்ரோதா த்வத்பதாம் போஜபாஜா பக்ஷக்ஷிப்த தத்துராபம் பயோகாத். தஸ்மின் காலே காலியக்ஷ்வேலதர்பாத். அந்த சமயத்தில் அங்கே என்ன ஆகுது? காளியன்னு சொல்லப்பட்ட ஒரு நாகம். அது எப்படித்த நாகம்னா ரொம்ப பயங்கர விஷமுள்ள நாகம். அந்த பயங்கரமான விஷம் இருக்கிறதுனால ரொம்ப விஷம் அதுங்கிட்ட. அந்த விஷம் இருக்கிறதுனால அதுக்கு கர்வம் ரொம்ப ஜாஸ்தி, அகங்காரமாக இருக்குவான். அது அந்த சர்ப்பங்களுக்கே ராஜாவாக இருந்தது காளியன்னு சொல்லப்பட்ட அந்த பாம்பு. ஸோ அது என்ன பண்ணுறது? ஒரு நாளைக்கு கருடனுக்கு வச்ச சர்ப்பாராத்தே கல்பித பாகமஷ்ணன், கருடனுக்கு வச்சிருக்கிற ஆஃபரிங், இங்கே கருடனுக்கு சாப்பாடு வச்சுருந்தா அந்த சாப்பாடை எடுத்து விடுறது இந்த பாம்பு. ஸோ அதனால ரொம்ப கோபம் கொண்ட அந்த கருடன் என்ன பண்ணுறது? தேன குரோதாத், பயங்கர கோபம் வருது. தொத்பதாம் போஜபாஜா, அதனோட ரெக்கை எடுத்துட்டு, கருடனுக்கு ரெக்கை இருக்கும் இல்லையா, அந்த ரெக்கை எடுத்து ஜோராக வீசுறதான். வீசுனா அந்த நாகம் என்னாருது? பக்ஷிக்ஷிப்தா தத்துராப்பம் பயோகாத், அது அப்படியே விழுந்து விடுறது அந்த ஸ்பீடுனால. அப்போ நாகம் வந்து விழுந்து விடுறதான். ஸோ விழுந்தது அதுக்கு ரொம்ப அவமானம் ஆகிடுறது. ஏன்னா இது வந்து பெரிய ராஜா, விஷமுள்ள பாம்பு, ரொம்ப கர்வமுள்ள பாம்பு, அதுக்கு அந்த அவமானத்தை தாங்க முடியலையாம்.
அதனால் என்ன பண்ணுறது, இந்த யமுனா நதி கரையில் வந்துவிட்டால் நம்மளுக்கு சேஃபாக இருக்கலாம். ஏன்னா இதுக்கு அந்த ரிஷி சாபத்தை கொடுத்துருக்கா இந்த கருடனுக்குன்னு தெரிஞ்சு வந்திருக்கு. அதுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த கருடன் இந்த யமுனா நதி கரைக்கு வரமாட்டான். ஏன்னா அந்த சௌரபி ரிஷி சொல்லியிருக்கா இல்லையா, நீ வந்தால் அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துடுவேன்னு சொல்லி. அதனால் இங்கே தான் நம்ம சேஃபாக இருக்கலாம். இந்த பாம்புக்கும் கருடனுக்கும் எப்போவுமே எனிமிட்டி இல்லையா, அது கொத்தும் இதை அதனால் என்ன பண்ணுறதா, அந்த யமுனா நதி கரைக்கு பாம்பு தன்னோட பத்னி எல்லாத்தையும் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு விடுறது. घोरे तस्मिन् सूरजा नीरवासे तीरे वृक्षा वीक्षता क्ष्वेलवेगात् पक्षिव्राता पेतुरभ्रे पतन्तः कारुण्यार्द्रं त्वद्मनस्तेन जातम्. घोरे तस्मिन् सूरजा नीरवासे तीरे वृक्षा वीक्षता क्ष्वेलवेगात्. இந்த கோரமான பாம்பு யமுனா நதி தீரத்தில் தாமசிக்கிறது. அப்போ என்னாருது, அந்த காளியனோட விஷத்தால், ஏன்னா ரொம்ப பயங்கர விஷமுள்ள பாம்பானதுனால அங்கே உள்ள தீரே விரக்ஷம், அந்த தீரத்தில் விரக்ஷங்கள் எல்லாம் வீக்ஷதா க்ஷ்வேல வேகா, அதெல்லாம் உணர்ந்து விடுறதாம். அதோட காற்றுப்பட்டு அந்த செடி மரங்கள் எல்லாம் உணர்ந்து போயிடுறதாம். அதே மாதிரி பக்ஷி விராத்தா பேத்துரப்ரே பதந்தகா, அங்கே பறந்துட்டு இருந்த குட்டி குட்டி பட்சிகளெல்லாம் நிறைய, இந்த குருவி, இந்த மாதிரி கிளி, இந்த மாதிரி நிறைய பறவைகள்லாம் பறக்கிறதே, அதெல்லாம் இந்த விஷத்தோட தாப்பத்தால், அதனோட சூடுனால எல்லாம் கீழே விழுந்து விடுறதா, என்ன செத்து போயிடுறது பட்சிகள் எல்லாம், அந்த முட்டையெல்லாம் எல்லாம் நாசமாயிடுறது. அந்த மாதிரி ஒன்றுமே அங்கே ஜீவிச்சு இருக்க முடியறதில்ல. அந்த மாதிரி விஷத்தோடு பிரபாவம் அப்படி இருக்கான், அதனோட தாபம். ஆனால் காருண்யாத்ரம் தொன்மனஸ் தேன ஜாத்தம், நீ எப்படியே நீ காருண்யமூர்த்தி இல்லையா, பகவான்னா காருண்யம் காட்டப்பட்டவன், நீ காருண்யமூர்த்தி ஆனதுனால எல்லாத்தையும் காப்பாற்றுற காரணத்தால் நீ அந்த யமுனா நதிக்கு வந்தா இல்லையா குருவாயிருப்பா சொல்லி கேட்குறா. ஸோ இங்கே வரத்துக்கு ஒரு காரணம் வேணுமே, அதெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி கிருஷ்ணன் அங்கே விளையாட்டாக ஒரு லீலை பண்ணுறதுக்கு வேண்டி யமுனா நதி தீரத்துக்கு இப்போ வரப்போகிறான். காலே தஸ்மின் ஏகதா சீரபாணிம் முக்த்வா யாதே யாமுனம் கானனாந்தம் त्वयुद्धाम ग्रीष्म भीष्मोष्म तप्ताः गोगोपाला व्यापिबन् क्षेलतोयम्. காலே தஸ்மின் ஏகதா சீரபாணி முக்த்வா யாத்தே யாமுனம் கானனாந்தம். இங்கே கண்ணன் என்ன பண்ணுறான்னா, பலராமன்ட்ட சொல்லறதில்லை இந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லி, யமுனா நதி கரையில் போகிறேன்னு சொல்லி பலராமன்ட்ட சொல்லாதைக்கு போகிறான். ஏன் சொல்லறதில்லை, ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அதுக்குள்ளே ஒரு விஷப்பாம்பு இருக்குது. அந்த விஷப்பாம்போட காற்றுனால எல்லாமே அங்கே நாசமாகி போயின்னு இருக்கு இல்லையா, செடி கொடியெல்லாம் உணர்ந்து அப்படியே பொசுங்கி போயிடுறது, பட்சிகள் எல்லாம் செத்து போயிடுறது. அத்தனை விஷமுள்ள இடம், பல்யூட்டட் ஏரியா அது. அதனால் அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அது. அதனால் பலராமன்கிட்ட சொல்லித்துனா பலராமன் போக விட மாட்டார். அதனால் என்ன பண்ணுறான், பலராமன்கிட்ட சொல்லாதைக்கு கிருஷ்ணன் என்ன பண்ணுறான்னா, கோக்களையும் அந்த குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு அங்கே விளையாடலாம் வாங்குவோம் சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறா. மாடையும் மேய்க்கிறதுக்கு கூட்டின்னு போயிடுறா. போர்த்து என்னதாங்க, தொய்யுத்தாம கிரீஷ்ம பீஷ்மோஷ்ம தப்தாக, வெயில் காலம், ஓகே, வேனக்காலமாக இருக்குது. வெயில் காரணம் என்னது, ரொம்ப தாகம் எல்லாருக்கும் தாங்க முடியறதில்லை, தண்ணியில் அவள்கிட்ட குடிக்கிறதுக்கு. அதனால் பார்க்குறா அங்கே அழகாக நதி ஓடின்னு இருக்கு. ஸோ குழந்தைகளும் கண்ணனும் அந்த கோக்கள் எல்லாம் என்ன பண்ணுறாளாம், அந்த யமுனா நதி தண்ணியை பிபன் குடிச்சு விட்றாளாம். ஸ்வேல தோயம், தோயம்னா தண்ணி, வாட்டர். அதை பிபன் அவள் எல்லாருமா குடிக்கிறாங்க சொல்லி பட்டதிரி கேட்குறான். நீங்களெல்லாம் சேர்ந்து குடிச்சே இல்லையா குருவாயிரப்பா சொல்லி அவர்கிட்ட கேட்குறா. அவர் சொல்கிறா ஆமாம் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறாங்க. நஷ்ய ஜீவான் விச்சுதான் க்ஷ்மாதலேதான் விஸ்வான் பஷ்யன் அச்சுதத்வம் தயார்த்ரஹா பிராப்யோபாந்தம் ஜீவயாமாசி தத்ராக் பீயூஷாம்போர் வர்ஷிபிஸ்ரீ கடாக்ஷைஹி. ஸோ அங்கே தண்ணி குடித்ததுனால நஷ்ய ஜீவான் விச்சுதான் க்ஷ்மாதலேதான், அந்த ஜலத்தை குடிக்கிறாலே அந்த குழந்தைகள் கண்ணுக்குட்டி எல்லாரும் குடிக்கிறதுனால ஜீவன் இல்லாத மாதிரி ஆயிடுறாளாம், எல்லாரும் விழுந்துடுறா பூமியில். ஸோ அவாகிட்டக்க விஸ்வான் பஷ்யன் அச்சுதத்வம் தயார்த்ரஹா, அச்சுதனான கிருஷ்ணன் என்ன பண்ணுறான், அவகிட்டக்க போய் பார்க்குறானாம். எப்படி பார்க்குறான், பிராப்யோபாந்தம் ஜீவயா மாசிதத்ரா பீயூஷாம்போ வர்ஷிவி ஸ்ரீகட்டாட்சைஹி. ஸ்ரீகட்டாட்சன் பகவானோட கருணா கட்டாட்சம். ஓகே, உன்னோட கருணைனால நீ அவளெல்லாம் பார்த்து அந்த காருண்யத்தால், காருண்யம்னு ஸ்ரீ கட்டாட்சத்தினால எல்லாரையும் பார்க்குறான் பகவான். எல்லாரையும் பார்த்தப்ப என்ன ஆயிடுறான், அவள் எல்லாருமே அந்த கட்டாட்சம் அவள் மேலே படுறது, அந்த குழந்தைகளாகட்டும் மாடு கன்று எல்லாமே திருப்பி ஜீவன் விடுறான், பொழைச்சு விட்றா. எல்லாரும் விஷ தண்ணியை குடிச்சு விழுந்து விட்றா. ஆனால் பகவானோட கட்டாட்சம் கிடைச்சதுனால எல்லாரும் புனர்ஜீவிதம் அடையறா சொல்லி சொல்கிறாங்க.
किं किं जातो हर्षवर्षातिरेकः सर्वाङ्गेष्वेत्युत्थिता गोपसङ्घाः दृष्ट्वाग्रे त्वां त्वत्कृतं तद्विदन्तः त्वामालिङ्गन् दृष्टनानाप्रभावाः किं किं जातो हर्षवर्षातिरेकः. ஸோ அந்த கோபர்கள் எல்லாம் புனர்ஜீவிதம் அடையிறா, எல்லாரும் ஏந்திருந்து விடுறா. ஸோ ஏந்திருந்து ரொம்ப ஆச்சரியப்படுறாளாம், ஏன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாவா, கேட்குறா கிம் கிம் என்னாச்சு என்னாச்சு எங்களுக்கு அப்படின்னு கேட்குறாளாம் கிருஷ்ணன்ட்ட. அவளுக்கு எப்படி இருக்காம்னா வருஷமே ரொம்ப வேகமாக போன மாதிரி தோணுறதான், வருஷங்கள் கடகடான்னு போன மாதிரி தோணுறது. அவளுக்கு உடம்பெல்லாம் ஆனந்தமயமாக தோணுறது. ஏன்னா பகவானோட கருணா கட்டாட்சம், அந்த ஸ்ரீ கட்டாட்சம் பட்டத்தினால உடம்புல அப்படி ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாளாம் அவளா. ஸோ அவன் பகவான் தன் எதிரே பார்க்குறாளாம் கிருஷ்ணன். இப்போ கண்ணனை பார்த்தா சாதா கண்ணனா தெரியலே, ஒரு பகவானா அவளுக்கு தோணுறது. அப்போ சொல்கிற, ஹே பகவானே இதெல்லாம் நீ பண்ணியிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் கண்ணனை இப்போ கட்டி பிடிச்சிக்கிறாளாம். அந்த குழந்தைகள் எல்லாம் போய் திருஷ்டா நானா பிரபாவாக பகவானை பார்த்து எல்லாரும் போய் கட்டி பிடிச்சிக்கிறா, நீ தானே எங்களெல்லாம் காப்பாத்தினாய் சொல்லிட்டு சொல்கிறாளாம் குழந்தைகள் எல்லாம். गावश्चैवं लब्धजीवाक्षणेन स्फीतानन्दा त्वां च दृष्ट्वा पुरस्तात् द्रागावव्रो सर्वतो हर्षबाष्पं व्यामुञ्चन्त्यो मन्दमुद्यन्निनादाः. गावाश्चैवं लब्धजीवाक्षणेन, க்ஷணேன அந்த க்ஷணத்தில் காவாஸ்சைவம், நாட் ஒன்லி இந்த கோபர்கள் பசுக்களும் இல்லையா, பசுமாடும் ஜீவன் திருப்பியும் கிடச்சிருக்கு. அதனால் கோபர்கள் மட்டும் அல்லாதக்கு அங்கே இருந்த மாடுகள் எல்லாமே என்னார்தான் கோக்கள் எல்லாம் சந்தோஷப்படுறான். காவாசைவம் ஜீவ லப்தா, அதுங்களுக்கு ஜீவம் திருப்பி கிடச்சது சொல்லி அதுகளும் ஸ்பீதானந்தாக துவாம்ச திருஷ்டுவா புரஸ்தாத். துவாம்ச திருஷ்டுவா உன்னே எதிர்க்க பார்த்தப்போ அந்த மாடு கண்ணுக்குட்டிகள் எல்லாமே ஸ்பீதா ஆனந்தாக பயங்கர சந்தோஷம் அடையிறதான் அதுகளும். திராகாவரு சர்வத்தோ ஹர்ஷ பாஷ்பம், அந்த ஆனந்தம் அப்படி இருக்காம், எப்படி அதற்கு அந்த ஹர்ஷத்தினால சந்தோஷத்தினால ஹர்ஷ பாஷ்பம் கண்ணில் ஆனந்த கண்ணீர் வருதா பசு மாடுக்கு எல்லாத்துக்குமே. வியாமுஞ்சந்தியோ நந்த முத்திய நினாதாகா, மொல்லமாக மெதுவாக வருதாம் அதுகள் எல்லாம். மந்தம்னா நிதானமாக ஸ்லோவாக கிருஷ்ணங்கிட்ட வருது. நினாதா முத்திய நினாதாக மொல்லமாக கிருஷ்ணனை கூப்பிடுதான். அதோட சத்தம் பண்ணி அம்பான்னு அப்படி கத்துறதாம் கிருஷ்ணனை பார்த்து. அத்த ஆனந்தத்தை அந்த பசு கந்துக்குட்டிகளும் அடையறதாம் புனர்ஜீவிதம் ஆன பின்ன. ரோமாஞ்சோயம் சர்வதோ நஷரீரே பூயஸ்யந்த காச்சிதானந்தமூர்ச்சா ஆச்சர்யோயம் க்ஷ்வேலவேகோ முகுந்தேதி உக்தோ கோபைர்நந்திதோ வந்திதோ பூஹு. முகுந்தேதி நந்திதோ வந்திதோ பூஹு. ஹே முகுந்தா பகவானே அவளை நந்திதோ வந்திதோ பூஹு. நந்தித்தோன்னு என்னது, பகவானே ஸ்துதிக்கிறா, வந்தித்தோன்னு நமஸ்காரம் பண்ணுறாளாம். எதுக்கு? ரோமாஞ்சோயம் சர்வத்தோ நஷரீரே, அவன் உடம்பெல்லாம் புல்லரிக்கிறதாம். ஏன்னா இந்த மாதிரி ஆச்சரியமாக அது அந்த ஜீவன் போய் திருப்பி கிடச்சிருக்கு இல்லையா, ஒரே ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. அதனால உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது. ரோமாஞ்சோயம் சர்வத்தோ நஷரீரே, ஷரீரம் எல்லாம் புல்லரிக்கிறதாம் அவளுக்கு. எங்களோட மனசும் ஷரீரத்திலேயும் சொல்ல முடியாத பூயஸ்யந்தகா காச்சிதா நந்த மூர்ச்சா, சொல்ல முடியாத ஆனந்தமாம் அவளுக்கு. எத்தனை ஆனந்தம்னு அவளால் வெளியில் சொல்ல முடியல. அத்தனை ஆனந்தத்தை ஷரீரம் அனுபவிச்சுட்டு இருக்கு, அவளோட மனசும் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கலாம் அவள் நினைக்கிறா. ஆச்சரியோயம் ஸ்வேல மேகோ முகுந்தேதி. ஹே முகுந்தா, ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. இது அந்த விஷம், நம்ம விஷ வள்ளத்தை தண்ணியை ஜலபானம் பண்ணினதுனால அந்த பிரபாவத்தினால நாங்கள் இப்படி ஆனந்தத்தை அனுபவிக்கிறோமா, இல்லை அந்த விஷத்துலேருந்து வெளியில் வரோம் இல்லையா, எங்களை விடுறியே நீ வெளியில் விட்டுருக்கே, அந்த பிரபாவம் எங்களுக்கு அதி ஆனந்தத்தை தந்திருக்கா, எங்களால் சொல்ல முடியலையே குருவாயூரப்பா சொல்கிறா. ஸோ அந்த ஆனந்தத்தை உக்தோ கோபைஹி நந்திதோ வந்திதோ பூஹு, அந்த ஆனந்தத்தெல்லாம் கொடுத்தது யாரு? சாக்ஷாத் முகுந்தனா இருக்கப்பட்ட நீயே தான், நீ தான் எங்களுக்கு தந்திருக்காய் சொல்லி முகுந்தனே வந்திதோ நந்திதோ பூஹு வந்தனம் பண்ணுறா, நமஸ்காரம் பண்ணி அவரை புகழறா, ஸ்துதி பாடுறா சொல்லி சொல்கிறா இங்கே. ஏவம் பக்தான் முக்த ஜீவானபித்வம் முக்தா பாங்கைரஸ்தரோகாம் ஸ்தனோஷி तादृग्भूतस्फीतकारुण्यभूमा रोगात्वाय वायुगेहाधिनाथ. ஏவம் பக்தான் முக்த ஜீவான் அபித்வம். ஏவம் இப்படி நீ என்ன பண்ணுறாய்? பக்தான் முக்த ஜீவான் அபித்வம்,
துவம் உன்னோட பக்தர்களை முக்தராக இருந்த அந்த பக்தர்களை நீ என்ன பண்ணினா முக்தா பாங்கைஹி அஸ்தரோகாம் ஸ்தனோஷி அவள் வந்து முக்தி அடைஞ்சிருக்கா இல்லையா, அந்த மரணத்திலேருந்து முக்தி கிடைச்ச அந்த பக்தர்களை நீ என்ன பண்ணுற, எப்படி உன்னோட கருணா கடாட்சத்தால் முக்தி அடையிறா. ஸோ அந்த மாதிரி உள்ளவாளுக்கு நீ என்ன கொடுத்தாய், எந்த ரோகமானாலும் சரி, அது மிருத்யு ரோகம். மிருத்யுனா என்னது, நம்மளை செத்து போயிடுவோமே பயம், அது ஒரு ரோகம் நம்மளுக்கு. பயம் எதுக்கு, எல்லாத்துக்குமே பயப்படுவோம் இல்லை, சில பேர் எல்லாத்துக்கும் பயப்படுவான். பய ரோகமானாலும் சரி, இல்லை வியாதி வந்து ஐயோ வியாதி வந்துடுத்தேன்னு பயப்படுறோம். ஸோ மனுஷனா இது எல்லாமே நம்மளுக்கு இருக்கும். ஸோ வியாதி ரோகமானாலும் சரி, எந்த ரோகமானாலும் சரி, அதை நீ என்ன பண்ணுறாய், போக வச்சுடுற. ஹஸ்தாரோகம் ஸ்தனோஷி தாத்ரிக் பூத ஸ்பீத காருண்ய பூமா ரோகாத் பாயா வாயு கேகாதிநாதா. ஸோ அந்த மாதிரி நீ எல்லாத்தையும் போக்கப்பட்ட பகவானாக இருக்காய் குருவாயூரப்பா. உன்னோட அளவில்லாத காருண்யம் உள்ள வாயுபுரியத்தில் உள்ள குருவாயூரப்பா, நீ என்ன பண்ணு, வாயு கேகாதிநாதா என்னோட வியாதியை நீ மாற்றி கொடு. ரோகாத் பாயா என்னோட வியாதியை நீ மாற்றி கொடு. பகவான் எப்படி தவாளான்னா, அவர் வந்து கருணை அபார கருணை உள்ளவனா, அளவில்லாத கருணை உள்ளவனா இருக்கப்பட்ட குருவாயூரப்பா, என்னோட வியாதியை மாற்றி கொடுன்னு சொல்லி பட்டதிரி கேட்குறாங்க. நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.